ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்கு நமக்கு தரப்படுகின்ற இறை வார்த்தை லூக்கா நற்செய்தியினுடைய 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை எடுக்கப்படுகின்றது. அந்நாளில் இயேசு ஜெருசலேமிற்கு போய்க் கொண்டிருந்த பொழுது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாகச் சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிட்டு. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேரும் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உம் நம்பிக்கை உமக்கு சுகம் அளித்தது என்றார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் நன்றி உணர்வை பற்றி இறைவனுக்கு எங்கள் வாழ்வை நாங்கள் தெரியப்படுத்த, சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு பாமர மக்களோடு 2 1 கலந்தவர். இயேசு எல்லா ஊர்களுக்கும், எல்லா நகரங்களுக்கும், குறிப்பாக ஊர்களூடாக செல்லுகின்ற பொழுது அந்தந்த ஊர்களிலே உள்ள மக்களோடு மக்களாக தாமும் ஒன்றிருக்கின்றதை நாங்கள் பல இடங்களிலே காணுகின்றோம். இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அப்படியான ஒரு செய்தியைத்தான் தருகின்றது. இயேசு எல்லோருக்கும் உரியவர். அவர்களுக்கு இயேசு தம்முடைய தரிசனத்தினாலே தாம் மனுக்குலம் அனைத்திற்கும் உரியவர். தம்முடைய தரிசிப்புகளினாலே அந்தந்த குறிக்கப்பட்ட கால நேர பகுதிகளுக்குள் அந்தந்த வரலாற்றுக்குட்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்புடைய அந்த பகுதிகளுக்குரிய ஒருவராக மாற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சிறப்பாக அந்த மக்களோடு மக்களாக ஒன்றிருக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய தேவைகளை உணர்ந்து தம்மாலானவற்றை அந்த மக்களுக்கு செய்து கொண்டே தம்முடைய பயணங்களை மேற்கொண்டதாக நற்செய்தியாளர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக இயேசு கலிலேய சமாரிய பகுதிகளாக சென்ற பொழுது அந்த பகுதியிலே வாழ்ந்த ஒரு 10 தொழுநோயாளர்கள் அக்கால முறைப்படி அவர்களை தொழுநோய் தொற்றி கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஊருக்கு வெளியே அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். நீண்ட காலமாக நாங்கள் இந்த தலைமுறையினர், தற்கால தலைமுறையினர், இந்த தனிமைப்படுத்தல் அல்லது ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்தல் என்றால் என்ன, எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் அகமறிந்து உள பகுப்பாய்வு செய்ய பல தடவைகள் தடுமாறியதுண்டு. ஆனால் இந்த கொரோனா என்கின்ற அந்த கொடிய கொள்ள நோய் அண்மை காலங்களிலே எங்களுடைய இக்கால மக்களை பீடித்து கொண்டதனால் இந்த குவாரண்டைன் அல்லது இந்த தனிமைப்படுத்தல் என்பதன் உட்பொருளை நாங்களே உள்ளூர உணர்ந்து அனுபவித்து சுவைத்து அதனுடைய ருசியை பார்த்து கொண்டோம். அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது.
அவை இன்றைய நாளிலும் இந்த 10 தொழுநோயாளர்கள் இயேசு வந்திருக்கின்றார். மனுக்குலத்திற்கு நன்மை செய்கின்ற ஒருவர், குறிப்பாக நோயாளிகளை சுகப்படுத்தக்கூடிய ஒருவர். எனவே அந்த 10 பேரும் இயேசு பயணித்த அந்த பாதையிலே தொலைவில் நின்றவர்களாக குரல் எழுப்பி தங்கள் மீது இரக்கம் காட்டுமாறும் தங்களுக்கு சுகம் தருமாறும் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுதல் ஏற்கப்பட்டது. அவர்கள் கேட்டுக்கொண்டது கிடைத்தது. ஆகவே அவர்கள் அந்த கால முறைப்படி, யூத சம்பிரதாயப்படி குருக்களுக்கு தங்களை காண்பிக்க அவர்கள் விரைந்து கொண்டிருந்த பொழுது தாங்கள் நலம் பெறுவதை கண்டார்கள். தங்களுடைய உடலிலே ஏற்பட்ட அந்த குஷ்ட தொழுநோயினுடைய அந்த அடையாளங்களெல்லாம் மறைந்து ஒரு சாதாரண மனித உருவங்களுக்குள் மாறிக்கொண்டிருப்பதை உணர்ந்த அவர்களுள் ஒருவர் திரும்பி வந்தார். அவ்வாறு வந்தவர் இயேசுவுக்கு தம்முடைய நன்றியை வெளிப்படுத்தினார். அவ்வாறு அவர் தம்முடைய அந்த நன்றியை வெளிப்படுத்துதல் என்பது ஒரு மனித நேயம் மிக்க செயல், நல்ல மனித நாகரிகத்துக்குரிய செயல். அவை இயேசுவிடத்திலே உதவியை அவர்கள் தேடிய பொழுது தங்களுடைய இயலாமையை, தங்களுடைய உடல் உபாதையை அவர்கள் உணர்ந்து அவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்குரிய பலன் கிடைத்த பொழுது அவர்கள் நன்றி உணர்வு வெளிப்படுத்த வந்த பொழுது அந்த சமாரியர் எவ்வாறு தம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துவார் என்றார், உரத்த குரலிலே. நன்றிக்காக எங்களுடைய குரல் எப்பொழுதும் உயர்த்தப்பட வேண்டும், கடவுளுக்காக உயர்த்தப்பட வேண்டும், கடவுளுக்காக சத்தங்கள் வெளிப்பட வேணும். நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய முழு பலத்தையும் பிரயோகித்து கடவுளை முதன்மைப்படுத்தவும், அவரை மேன்மைப்படுத்தவும், அவருக்குரிய நன்றியை தெரிவிக்கின்ற அந்த நல்ல பண்புக்குள் நாங்கள் வளரவும் இந்த சமாரியர் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். அதே வேளையில் அவர் நன்றியை கடவுளுக்கு வெளிப்படுத்த அல்லது தம்முன் இருப்பவர் யார் என்று அறிந்து தெரிந்து அவருடைய வல்ல செயல்களை உள்ளூர உணர்ந்தவராக அந்த சமாரியர் தம்மை தாழ்த்துவார். முகம் குப்புற தன்னை தாழ்த்தி இயேசுவின் முன்னிலையில் தமது நன்றியை வெளிப்படுத்துவார். எனினும் இயேசு கடவுளாக இருந்தவர், கடவுளா தன்மையோடு மனிதவதாரம் எடுத்து வந்தவர். ஆகவே தம்முடைய மனித தன்மைக்குரிய எதிர்பார்ப்பிலே மற்ற 9 பேரும் எங்கே என்று கேட்பார். அவர்கள் நலம் பெறவில்லையா? அந்நியராகிய உம்மை தவிர மற்றவர்களை காணோமே என்கின்ற தன்னுடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, படைத்தவனுக்கு படியளக்க வேண்டும், அது அவனுடைய கடமை. படைத்தவன் உம்மை பராமரிக்க வேண்டும், அது அவனுடைய பொறுப்பு. ஆகவே கடவுள் தன் கடமையைத்தானே செய்தார் என்று நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருப்பது நல்லதல்ல. ஆகவே நாங்கள் படைத்தவன் படியளக்கின்ற பொழுது, படைத்தவன் பராமரிக்கின்ற பொழுது நாங்கள் அவருக்குரிய நன்றியை, அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியை உயர்ந்த குரலிலும் அல்லது உயர்ந்த மனநிலையிலும் அல்லது அனைத்து பலன்களையும் நாங்கள் பிரயோகித்து உச்சக்கட்ட நிலையிலும் அதே வேளையில் எங்களை தாழ்த்தி நாங்கள் கடவுள் முன்னிலையிலே அருகதையற்றவர்கள், அற்ப தூசுக்கு சமமானவர்கள் என்று எங்களை நாங்கள் முகம் குப்புற சாஷ்டாங்கமாக தாழ்த்துகின்ற நிலையிலே இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் மக்களாக வாழ வளர இன்றைய நாளுக்குரிய சிந்தனைகளை பயன்படுத்துவோம். நற்செய்தியின் வேறு பலன்களை எமதாக்குவோம். ஹோலி மேடையில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.